வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 20 இன்றைக்கி வேர்ல்டு மஸ்கிட்டோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த கொசுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலேருந்து இந்த கொசுகள்ன்றது இருக்குது. பல மில்லியன் வருஷங்களாக இந்த பூமியில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த உலகத்தில் போர்களால் இறந்தவங்களை விட இந்த கொசு கடித்து அதனால் இறப்புன்றது தான் அதிகமாக இருக்குதான். ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7,25,000 பேர் இந்த கொசுக்களால் அதனால் ஏற்படக்கூடிய வியாதிகளால் இறந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் இருக்குது. இந்த கொசுக்களை பொறுத்த வரைக்கும் கிரேக்க புராணங்கள்லாம் கூட வருதாங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு இருக்கக்கூடிய ஒன்று பெரிய லெவலில் விளைவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ஒரு மாடு அப்புறம் அந்த யானை கொசு இது சம்மந்தப்பட்ட ஒரு கதை ஒன்று வருது. அதை பேஸாக வச்சுருக்க அந்த புராணத்தில் இருக்குது. அட் த சேம் டைம் சைபீரியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக் புராணம்னு சொல்லிட்டு ஒரு புராணம் இருக்குது. அதில் இது ஒரு மிகப்பெரிய ராட்சத விலங்கினமாக பார்க்கப்படுது. அந்த புராணத்தில் இது ஒரு ராட்சதனாக சித்தரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒருத்தனாக இருந்தப்ப ஒரு ஹீரோ வந்து இதை அழிச்சிடுறாரு. பட் அழிஞ்சதுக்கு அப்புறமும் எரிஞ்சி சாம்பலாக இருந்தது சாம்பல்ல இருந்து கொசுக்களாக மாறுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு புராணங்கள்ன்றது இந்த சைபீரியாவில் கூட இருக்குது. இது ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் கடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு 56 நாள் இது உயிர் வாழுமா ஃபீமேலாக இருக்கிறது. அதே ஒரு ஆண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10 நாள் தான் உயிர் வாழும். ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 முட்டை வரைக்கும் போடும். ஸோ இதனால் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொசு நம்ம வீடுக்குள்ளே சுற்றினே இருக்குது. இது அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முயற்சிகள் நாமளும் பண்ணினுக்கிறோம், எதுவும் பலன் அளிக்காமல் தான் இருக்குது. சரி, இந்த டேவை எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் மலேரியாவில் பாதிக்கப்பட்டு இறக்குறவங்களோட எண்ணிக்கைன்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த சமயத்தில் இது எதனால் ஏற்படுதுன்னே தெரியாமல் எல்லாருமே பார்த்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த சார் ரொனால்டு ரோஸ் அப்படின்ற ஒரு பர்சனு இதுக்கான காரணம் இந்த கொசுலேருந்து தான் வருது, அதனுடைய ஒட்டுண்ணிகள் தான் இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ஒரு விஷயத்தை வைக்கிறார். அதன் மூலமாக தான் மலேரியாக்கெல்லாம் நம்ம நிறைய சிகிச்சைக்கான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நமக்கு எது ஆர்ஜின்னு தெரிஞ்சால் தானே அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஆர்ஜினை கண்டுபிடிச்ச பர்சன் ஃபஸ்ட் டைம் தான் 1897. அதை தொடர்ந்து அவருக்கு 1902 நோபல் பரிசும் கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஒரு மலேரியாக்கான காரணம் கொசு தான் அப்படின்றத கண்டுபிடிச்ச அந்த பர்சனுடைய பர்த்டேவை நினைவுக்கும் தான் இன்றைக்கி வேர்ல்டு மஸ்கிட்டோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம் ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஆம்புலன்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்றது இப்போ கிடையாது, ஆதி காலத்துலேருந்தே இருக்குதான். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வண்டிங்களை வச்சுட்டு அதில் வந்து இந்த மழைநாள பாதிக்கப்பட்டவங்க இல்லாட்டி போர்களில் இறந்தவங்க தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் கூட்டு போகிறதுக்கு குதிரை வண்டி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது தொடர்ந்து 1487 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்டிஸ்னுடைய ராணியாக இருந்த எசபெல்லான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போர்க்காலத்தில் இறந்தவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து படுக்கையோட அமைப்போடு இருக்கக்கூடிய இப்போ நம்ம மாட்டு வண்டி பார்க்குறோம்ல, அது கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் எப்படி இருக்கும், அது கூரையெல்லாம் நெய்யப்பட்டு ஒரு மூடப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1832 லண்டனில் இந்த காலராவால் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு போனதுக்காக அந்த பேஷண்ட்டுக்காக வண்டிகளை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து இன்னைக்கு பல மாற்றங்களோட அந்த ஆம்புலன்ஸ் சைலரன் சவுண்டுக்கே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய மாற்றங்களோட இன்றைக்கி வண்டிலாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய உயிரையும் பணையை வச்சு அந்த மக்களோட உசுரை காப்பாறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க இந்த டிரைவர்ஸ்ன்றவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்கள வந்து கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சேவை பண்ணுறாங்க ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட் டே கிங் அண்ட் பீப்புள் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மொரோக்கோவில் ஒரு டேங்க. பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த மொரோக்கோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாங்கள் தான் இந்த பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு ரொம்ப வருஷமாகவே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்புகள்ன்றது அதிகமாக இருந்தாலும் 1953 ஃபஸ்ட் டைமாக இந்த முகமது 5வது முகமதுன்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணியிருக்காங்க, நாடு கடத்திட்டு இருக்காங்க ஃபேமிலியோட. இதுதான் அவங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மக்கள் அதை தொடர்ந்து பயங்கர போராட்டங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டங்கள்ன்றது ஒரு மக்கள் அரசனுக்காக பண்ண ஒரு போராட்டமாக மார்க்கப்படுது. மறுபடியும் 1955 அகைன் அந்த 5வது முகமதுன்றவர் மறுபடியும் மொரோக்கோவுக்கு திரும்பி வந்தார் அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக. அதனால தான் அதை ஒரு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த போராட்டங்கள் நிகழ்ந்த அந்த நாளை கிங்ஸ் அண்ட் பீப்புள் ரெவல்யூஷன் டேன்னு சொல்லிட்டு மொரோக்கோ ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட் டே நேஷனல் ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டேங்க. அந்த ரேடியோவை பொறுத்த வரைக்கும் 30 ஹெர்ட்ஸ்லேருந்து 300 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் அதனுடைய மின்காந்த அலைகள் மூலமாக தான் எல்லா டிரான்ஸ்மிஷனும் நடந்துருக்குதுன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க மார்கோனி, குக்லிமோ மார்கோனின்ட்டு. பட் ஆனால் இதை ஏற்றுக்கிறது வெறும் அமெரிக்கா மட்டும் தான். மற்ற நாடுகள் ரஷ்யாவோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவர் கிடையாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரேடியோ கண்டுபிடிச்சது இவர் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர். காப்புரிமை யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு முதல் உரிமையை கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இந்த குக்லிமோ மார்கோனி பார்த்தீங்கன்னா 1995 ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு ரேடியோவை நம்மளால் கேட்க முடியும், சவுண்டு கேட்க முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக அந்த ஆராய்ச்சிகளை பண்ணி மக்கள் முன்னாடி காமிச்சார். அதனால தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து 1905 பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அது அப்படியே பரவ ஆரம்பிச்சு நவீன காலத்தில் 1920 பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் மாற்றங்களும்
ஒருத்தவங்களோட ரேடியோவாக முழுமையாக பரிணமிச்சு வந்தது அவங்க நாட்டுக்கு. அப்படி வந்த அந்த நாளையும் ஃபஸ்ட் டைமாக அந்த மார்கோனின்றவங்க அது வெளிப்படுத்தின ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட் நேபாளில் இன்றைக்கி கை ஜாண்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இந்த யம தர்ம ராஜாவை கும்புறதுக்கான ஒரு நாள் தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எருமையை கும்புறது அப்படின்றது தான் அவங்க கான்செப்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை அப்படியே கொஞ்சம் மறுவி வேறு ஒன்றா மாறி இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இந்த வருஷத்தில் இறந்துருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாடை ஓட்டிக்கிட்டே போனோம். இதுதான் ஒரு கான்செப்ட்டு. சப்போஸ் மாடு கிடைக்கல அப்படின்னு வச்சிங்களேன், அந்த வீட்டில் இருக்க யாரோ ஒரு பையனுக்கு வேஷத்தை போட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க நாட்டோட மக்கள் தொகையை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ மாடுங்கள்லாம் பிடிச்சி நம்ம சுத்த முடியாதுன்ற காரணனால இப்போ பேசிக்காக அந்த வேஷம் போட்டு சுற்றுறது தான் கான்செப்ட்டு. ஸோ அவங்க வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்க அந்த வருஷத்தில் அப்படின்னா இந்த மாதிரி வேஷம் போட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அது ஆடல் பாடலோட பயங்கரமான செலிப்ரேஷனோட ஒரு பெரிய முடிவுக்கு வருது. ஸோ யம தர்ம ராஜாவை வந்து கும்பிடக்கூடிய ஒரு நாளாக ஆஃப்டர் டெத்து பிஃபோர் டெத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்சிக்வன்ஸ் அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் கை ஜாண்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு நேபாளில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரெனியூவபிள் எனர்ஜி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. அமெரிக்கா சீனாக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் அதிகப்படியான ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 2030 எப்படியாவது 500 GHz வரைக்கும் நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள்ன்றது போயின்னு இருக்குது. 2022 கணக்குப்படி 40% உலக லெவலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை நம்ம எடுத்துன்னு இருக்கிறோம். சரி, இது முறை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு 12,000 குழந்தைங்க அந்த சங்கிலி போராட்டம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நின்று ஒரு பெரிய லெவலில் அந்த புரட்சின்றது நடந்தது. ஸோ அப்படி அந்த குழந்தைங்களாம் பண்ணதை தொடர்ந்து நாக்பூர், ஹைதராபாத்து அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சசீலா, ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்கள் அந்த சங்கிலி தொடரான நிகழ்வுங்கிறது நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கான ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாகவே போச்சு. எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க பிறந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். ஸோ அதனால் மறைமுகமான ஒரு டேட்டாவும் இது இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுக்காக பயங்கரமாக பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் அவர். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதிகமாக பேசின ஒரு பர்சனாகவும் இவர் பார்க்கப்படுறாரு. அதனால தான் அவருடைய பர்த்டேவும் சூஸ் பண்ணி இன்றைக்கி ரெனியூவபிள் எனர்ஜி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஆகஸ்ட் 20. இன்றைக்கி நடக்கிற ஒரு விளைவு என்றைக்கோ நடந்த நிகழ்வுடைய தொடக்கம் தாங்கிற போது எந்த ஒரு கெடுதலான ஒரு நிகழ்வையும் நம்ம முழுமையாக ஒழிக்கணும்னா அதனுடைய தொடக்கம் நமக்கு அவசியங்கிற பொழுது வரலாறு அப்படிங்கிறது அத்தியாவசியமே. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட அவங்க பண்ண நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.